ஹலோ ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னிலேருந்து நம்ம ஒரு ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபீனிக்ஸ் பறவை அரக்கனுக்கும் ஒரு சாதாரண பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் வந்து சியூ, நம்ம ஹீரோயின் பேர் முலிங். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேஜிக்கலான ஒரு பிளேஸில் இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாமல் அத்துமீற மாதிரி நம்ம ஹீரோ வராரு. அப்போ வந்துட்டு திடீர்னு அவர் ஒரு ரத்த காயத்தை பார்த்த உடனே அவருக்குள்ளே இருக்க அரக்கன் வெளியில் வந்து இந்த பொண்ணை கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண போகிறாங்க. ஆனால் காலையில் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த நாள் வந்து ஒரு முழு நிலவு பௌர்ணமி. அந்த டைமில் இவங்க ஒன்றா இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ட்வின் கல்டிவேஷன் ஒன்று உருவாயிடுது. இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து ஏமாற்ற பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கே திருப்பி ஃபயர் ஆகிடும். ரெண்டு பேரும் உயிரளவு ஒன்னா இணைஞ்சிட்டாங்க அப்படின்றத நம்ம காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து ரொம்ப கலவரமா இருக்கு. அங்க வந்து இந்த ஹீரோயினோட ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலி என்டையராக வந்துட்டு ராஜாக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொலை செஞ்சிடறாங்க. அந்த டைம்ல தான் அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரே தியாகம் செஞ்சிடறாங்க. ஹீரோயினை ஓடி வராங்க. ஓடி வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு வில்லேஜ்குள்ள அவங்க போயிடுறாங்க போல. அது வந்து அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கைது பண்றாங்க. ஹீரோயின் கிட்ட நெருங்கும் போது தான் எல்லாரும் ஒன்று கவனிக்கிறாங்க. அவங்க தலைமுடியோட நிறம் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிறவி கிடையாது, இவங்க வந்து ஒரு ஓமன் பிறவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவங்கள எரிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த வில்லேஜில் இருக்க எல்லாரும் முடிவு பண்ணி அவங்கள இறக்கி போகிறாங்க. ஆனால் இறக்கி போகிற டைமில் தான் இந்த ஃபீனிக்ஸ் பறவை அரக்கனும் வந்துடுறாரு. அந்த ஊர் மக்கள் வந்து அவங்கள கடவுளாக பாவிக்கிறாங்க போல. ஸோ அவர் வந்து இவங்களை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுக்கான காரணம் என்னன்னா, ஹீரோயின் உடம்புல வந்து ஒரு சின்ன ஜேடு ஒளிஞ்சிட்டு இருக்கிறது கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அவங்கள காப்பாற்றி ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் உன்னை வந்து தியாகம் பண்ண போகிறேன். ஸோ உடம்புல இருக்க ஜேடுகள் தான் வந்து இதை காப்பாற்ற போகுது அப்படி சொல்லிட்டு அவங்கள தூக்கி ஒரு சக்தி பீடத்தில் போடுறாங்க. அங்கே போடும்போது பார்த்தா அந்த சக்தி பீடம் வந்து அவளை ஏற்றுக்க மாட்டேங்குது. என்ன சொல்லுதுன்னா, அவங்களா வாலண்டியராக வரணும், அவங்களா விரும்பி வந்து அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் இது வேலை செய்யும், இல்லைன்னா இது வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நான் வந்து இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன், இது போல் நானே வந்து வில்லிங்காக நானே போய் என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மனித பிறவி கிட்டலாம் நான் இதை செய்ய மாட்டேன், இதுக்கான வழியை நானே தேடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல போயிட்டு, பட் அந்த பவர் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா, அந்த சக்தி பீடமே வந்து ஹீரோயினுக்கு ஒரு வழியை காமிக்குது. இது போல் வந்து பௌர்ணமி நிலவன்று ஒரு ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா அந்த நேரத்தில் ட்வின் கல்டிவேஷன் உருவாகும். ஸோ அதுதான் உனக்கு சரியான ஒரு வழி. இப்போ ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து ட்வின் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது உன் கூடவா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு இவங்கள போயிடுறாங்க. அப்போ அந்த சக்தி பீடம் வந்து இவளுக்கு இன்னொரு வழியும் காமிச்சிருக்கும். என்னன்னா, பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவங்களோட சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் நீ ட்ரை பண்ணணும் அப்படின்ற இன்னொரு க்ளூவும் கொடுத்துருக்கோம் போல். ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களாவே தான் போகிறாங்க, என்னை ஏற்றுக்கோங்க, நமக்கு ஒன்றா சேரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஆனால் நேரம் ஆக ஆக அவரோட சக்தி வந்து ரொம்ப கம்மியாயிட்டு அவரோட கண்ட்ரோலே இழந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டே போகிறாரு. ஆனால் அந்த டைமில் தான் அந்த ரத்த காயம் பார்ப்பாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது மறுபடியும் அந்த அரக்கன் வெளியில் வந்துட்டு இவளை கொன்னுடு, இவளை ரத்தத்தை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனால் அதையும் தாண்டி வந்து ஹீரோயினால் இவரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு நைட்டு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்வின் கல்டிவேஷனும் நடந்துடுது. அவங்க வந்துட்டு இப்போது ரெண்டு பேருக்கும் அந்த தழும்பு ஏற்பட்டுருது. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்கன்னா அது அவங்களுக்கே பின்விளைவுகளாக வரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அமைக்கிறாங்க. ஹீரோவும் கண்ணு முடிச்சிடுறாரு. நைட் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உடனே அந்த ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி மனித பிறவிகள்லாம் இந்த மாதிரி தான், உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஹீரோ அட்டாக் பண்ண பார்க்குறாரு. அப்போ அந்த ஹீரோயினுக்கு ரத்தம் வருது, அதே மாதிரி ஹீரோக்கும் ரத்தம் வருது. ஸோ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே உனக்கும் நடக்கும். ஸோ நான் வந்துட்டு வழியில் வந்து துடிச்சேன்னா நீயும் வழியில் துடிப்ப. ஸோ நீ எனக்கு என்ன பண்ணணும்னு நினச்சாலும் இனிமேட்டு யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அந்த ரத்தம் வருது இல்லையா, அந்த ரத்தத்தை பார்த்த உடனே மறுபடியும் இந்த ஹீரோ உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த அரக்கன் வெளியில் வந்துட்டு அவளை கொன்னுடு, நீ யாரையும் காப்பாற்ற தேவையில்ல, அந்த ஜேட்களுக்குள்ளே உனக்கு தேவை கிடையாது அரக்கன் தான் இவனுக்கு சொல்லுது. உடனே அவனும் வந்து அந்த ஹீரோயினை அட்டாக் பண்ண போறாரு. ஆனால் அவரால் பண்ண முடியல. அந்த கழுத்தை நெரிக்கும் போது அந்த ஹீரோக்கும் சஃபகேட்டிங் ஆகுது, கழுத்தை நெரிக்கிற மாதிரி. அதனால அவரை ஸ்டாப் பண்ணிட்டு கோவத்திலே போயிடுறாரு. அப்போ ஹீரோயின் கையில் வந்து ஒரு மின்மினி பூச்சி வருது, வந்துட்டு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது.
அங்கே இருக்கிற இடமே வந்துட்டு பனிக்கட்டியால் சூழப்பட்டிருக்கு. அங்கே இருக்க எல்லா மனுஷங்களும் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை என்னோட ரத்தம் தான் வந்து அதை காப்பாற்றுவாங்களா, அவங்கள உருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க ரத்த துளியை வந்து ஒரு குழந்தை மேலே விடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து சரியாகலை. அந்த இடமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பனிக்கட்டியாக மாறி இருக்கு இல்லையா. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு எதுவுமே நீ ட்ரை பண்ணது அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம், ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, நான் இனிமேட்டு யார் கூடயும் வந்து சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன். ஏற்கனவே ஒருத்தவங்க கூட சேர்ந்து பண்ணனால தான் இந்த ஜேட் கல்லே வந்து தொலைஞ்சு போச்சு. அதனால தான் இந்த உலகமே இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லையா, இந்த இடத்த பற்றி எனக்கு எப்படி தெரியும், இந்த மக்கள் வந்து உருகி இருக்காங்கன்ட்டு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே தேவைப்படல, நீ வந்து ஊருக்கே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் வழி அப்படி சொல்லிட்டு காமிச்சிடுறாரு. அப்போ வந்து ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க கடத்திடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஃபேமிலின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அதில் வந்து அந்த ஈயோட 2வது மனைவி அவங்களோட பொண்ணு தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஃபேமிலி கூட வரக்கூடாது, அவள் ஆல்ரெடி இறந்து இப்படிதான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, அது அப்படியே இருக்கட்டும், அவள் வரக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் அவளை கடத்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் வேணும்ட்டே வந்து அவங்க ரத்த காய வர வச்சுக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஃபீனிக்ஸ் பறவை அரக்கணும் வந்துடுறாரு. வந்து அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷீட் இருக்குது. அதில் தான் வந்து இவங்களை கடத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பேர் வந்து இங்கன்னு கரெக்டாக இருக்குது. அதான் அந்த ஈயோட 2வது மனைவி பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவங்க ஊருக்கே போகிறாங்க. அந்த வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். சின்ன வயசில் ஹீரோயின் தொலைஞ்சு போயிருப்பாங்க போல். அப்போ அவங்க ஃபேமிலி கூட போய் வாழ்ந்துருக்காங்க. இப்போ திருப்பி ஃபேமிலிக்கிட்டே வந்துட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த சின்ன வயசில் ஒரு கல் பதிச்ச ஒரு தாயத்து மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வரவும் இவங்க தான் என் பொண்ணுன்ட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே சொல்கிறாரு, இதுதான் உங்கள் அக்கா, நீங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும், இந்தாங்க நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்டில் என்னன்னு பார்த்தா அந்த இங்குன்னு போட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷீட் இருந்துச்சு இல்லையா, அதே கொடுத்துருக்காங்க. உடனே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா இவளுக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிடுச்சுன்ட்டு. அப்போ அந்த வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு இதுதான் உன்னோட ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு லாக் பண்ணிவிட்டு, நீ யார், நீ அந்த பொண்ணு தானா, இல்லையே எனக்கு அந்த பொண்ணு மாதிரி தெரியலையே நீ அப்படின்னா, நானா சொன்னேன், நான் அப்படி சொல்லலையே, உங்கள் அப்பா தானே சொன்னார் அப்படி சொன்னேன், அப்போ நீ இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் சொல்கிறாங்க, சின்ன வயசில் என்னை தண்ணியில் தள்ளி விட்டது என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த வீட்டை விட்டு நீ ஒழுங்காக போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதையே நீ இங்கே பேசுகிற, வெளியிலேயே பேசாமல் அப்போ நீ ஏதாவது மறைக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி அக்காவை கேட்குறாங்க. அதுக்கு அவள் முறைச்சிட்டு பலார்னு ஒன்று கண்ணத்துலேயே விடுற ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் திருப்பி செம்மையாக அடிச்சிடுறா. ஆனால் ஹீரோயினை விட அந்த பொண்ணு கண்ணத்தில் தான் ரொம்ப பழுத்து போயிடுச்சு. அவள் சொல்கிறா, பறக்காமல் ஆயின்மெண்ட் போட்டுக்கோ அப்படி சொன்னோன்னே இவள் கோச்சிக்கிட்டு அப்படியே வெளில போகிறா. வெளில போகும்போது நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அந்த ஃபீனிக்ஸ் பறவை அரக்கன், அவரை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஹீரோக்கு என்னவோ ஃபீல் ஆகுது, அது என்னன்னு தெரியல. ஹீரோ வந்து ஹீரோனோட ரூம்க்கு வராங்க. ரொம்ப கோவமாக இருக்காரு. எதுக்குன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு இது என்னோட பாடி கார்டு அப்படின்ட்டு சொல்லி வச்சிருப்பாங்க போல. அதனால வந்துட்டு அவர் கோவமாக வராரா, என்னம்மா நான் உன்னை வந்து மூலிங்குன்னு கூப்பிடணுமா இல்லை ஜி ஷிங்கின்னு கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ கடவுளை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு இது யாருக்கும் சொல்ல. இப்போ வந்து ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா, சின்ன வயசில் அவங்க வந்து ஒரு கடற்கரை கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது அங்கே 2 குழந்தைங்க பேசுகிற சத்தம் நல்லா கேட்குது. அங்கே போய் பார்த்தா இந்த இங்கே இருக்கா இல்லையா, அவளோட தங்கச்சியை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கா. தங்கச்சி கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த அப்பாக்கு நான் மட்டும் தான் பொண்ணா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவளை கத்தியில குத்திட்டு தண்ணியில தள்ளி விட்டுறா. இதை தான் வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. அவங்க அப்போ அந்த தண்ணி தள்ளி விடும் போது அவகிட்ட இருந்த அந்த தாயத்து வந்து கீழே விழுந்துட்டு உடஞ்சிருக்கும். அதுதான் இவ எடுத்துட்டு வந்து இப்போ காமிச்சு, நான் தான் அவங்க பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கா. ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி தான் போல. ஃபேமிலிக்கு சும்மா பழி வாங்குறதுக்காக வந்திருப்பா. வரும்போது இந்த மாதிரி இந்த தாயத்தோடு நான் வந்தேன்னா இவங்க பொண்ணு நினச்சிட ஏற்றுப்பாங்க. ஜிங்ஷி, உனக்காகவும் சேர்த்து தான் நான் வந்து இவங்கள பழி வாங்க போகிறேன், இனிமேட்டு உன்னோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தனால அவங்களுக்கு தும்பல் வந்துடுது. அச்சு அப்படின்னு தும்பும் போது கரெக்டாக தண்ணிக்குள்ளேருந்து ஹீரோ வராரு. யோசிக்கிறாரு, இவர் எப்போ உள்ளே வந்தார் வெளியில் வர்றாரு அப்படி சொல்லி யோசிக்கும் போது ஹீரோ நினைக்கிறாரு, ஒருவேளை என்னை அழைக்கிறதுக்கான ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்லாக இருக்குமோ இது, இவ தும்பும் போதெல்லாம் நான் முன்னாடி வந்துருவேணும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏய் நீ எப்போ தண்ணிக்குள்ளே வந்த, என்ன பார்க்குற அப்படி சொல்லும்போது, நான் உன்னை விட அழகாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு.
அப்போ வந்துட்டு எதுக்கு நீங்கள் திடீர்னு வந்தீங்கன்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது நீயே யோசிச்சு பாரு என்ன பண்ண நான் எதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தும்பல் வந்துடுது. அவங்க அச்சு இன்னொரு தடவை சொல்லும்போது ஹீரோ வந்து நிற்கிறாரு. அவங்க இன்னொரு தடவை தும்பல் போட போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறார் இன்னொரு தடவை நீ தும்முன அவ்வளோதான் ஒன்று அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஒரு வேளை இங்கே மேஜிக் ஸ்பெல் ஒர்க் ஆகும் போலியே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்புறம் சீட்டு மாதிரி இவங்க கிட்ட வந்து விழுது. அது வந்து சில்வர் கிளான்னு இனத்தை சேர்ந்தவர்களுக்கான ஒரு மந்திர சீட்டு. அதை இங்கே போட்ட உடனே இவர் கண்டுபிடிச்சிடாரு. இந்த ஃபேமிலியில் வந்துட்டு சில்வர் கிளான் இனத்தவரில் ஒருத்தர் இங்கே இருக்கிறான் அவன் நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஓடிடுறாரு. அது யாருன்னா இந்த இங்கே இருக்கா இல்லையா அவளோட ஹஸ்பண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ யாருன்னே தெரியல, அவன் கூடவே சுற்றிட்டு இருக்கான் இவன். ஸோ அவன் தான் வந்துட்டு இந்த மந்திர சீட்டை வந்து ஹீரோயின் மேலே விட்டுருக்கான். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஹீரோவோட இனத்தவர்களை வந்துட்டு இந்த பனிக்கட்டியாக மாற்றினாங்கல்ல, அதை மாற்றினதே வந்து இந்த சில்வர் கிளானை சேர்ந்தவங்க தான். இந்த மந்திரச்சீட்டை எடுத்துகிட்டு ஹீரோ ஓட்டிட்டு உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு இந்த மந்திரச்சீட்டு வந்து அந்த தழும்பு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போயிட்டு அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற அரக்கன் வந்து வெளியில் வந்துடுறான். வந்துட்டு இந்த பொண்ணை எப்படியாவது நீ கொலை பண்ணிவிடு, இந்த பொண்ணை நீ எப்படியாவது சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது அந்த அரக்கன். உடனே இவனும் போயிட்டு அந்த பொண்ணை ஹீரோயின் அட்டாக் பண்ண போகிறாங்க. அட்டாக் பண்ணும்போது திடீர்னு வந்து சீயும் வெளில வந்துடுறாரு. வெளில வந்துட்டு என்னை மன்னிச்சுட்டு அந்த பவர் அந்த மேஜிக் பவர் தான் வந்து என்ன என்னவோ பண்ண வைக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க மேலே விழுந்துடுறாங்க. இதே டைமில் தான் கரெக்டாக அந்த அக்காக்காரியும் வந்துடுறா. வந்துட்டு கது தட்டு கூட இல்லை அப்படி திறந்துட்டு வந்துடுறா. ஒருவேளை இவன் உள்ளே இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க போல். திறக்கும் போது உடனே ஹீரோயின் மட்டும் தான் உள்ளேருந்து வராங்க. என்னம்மா நான் கூப்பிடாமலே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படி இல்லை நான் வந்துட்டு நாளைக்கு உனக்கு ஒரு செரிமனி பண்ணுறாங்க, நீ புதுசாக வந்திருக்க இல்லையா திருப்பி அதனால உனக்கு ஒரு செரிமனி பண்ணுறாங்க, அதுக்காக தான் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் நீங்களே வந்து கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஏதாவது வேலைக்காரங்கிட்ட கூட கொடுங்க, இனிமேட்டு நீங்களே வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா அவங்களை கீழே தள்ளி விட்டு கீழே படுக்க வச்சிருக்காங்க ஹீரோயின். அடுத்த நாள் இந்த செரிமனி நடக்குது. இதுக்கு வந்து எம்பரரும் வந்திருக்காரு. வந்தவுடனே அவர் சொல்றாரு உங்க பொண்ணு திரும்பி வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்ட்டு அந்த ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் பின்னாடியே வராங்க. ஃபேமிலியோட இளவரசிலேயே ரொம்பவே அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அங்கே எம்பரரே வந்து அசந்து நின்றுட்டு இருக்காரு. இந்த டைம்ல அந்த அக்கா கறிக்கூருக்கு பூந்து என்ன சொல்றாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்க ஒரு பிஹேவியர்ல இருந்திருப்பாங்க, அது வெளியில போயிட்டு வந்ததுனால இவங்களோட நடவடிக்கையில் சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், ஆனால் இவங்க உடம்புல பட்ட காயத்தில் கூட ஏதாவது சேஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க சின்ன வயசில் ஹீரோயின் மேலே ஒரு அம்பு பட்டிருக்கோம் இல்லையா அதோட தழும்பு கண்டிப்பாக அவங்களோட நெஞ்சில் இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாரு அவங்க அப்பாவும். அதுக்கு அந்த அக்காக்காரி என்ன சொல்கிறேன்னா அப்போ நான் நேற்று இவங்களோட ரூமுக்கு போயிருந்தேன், அப்போ அந்த நெஞ்சில் அந்த காயத்தை நான் பார்க்கல, ஒருவேளை இவங்க அந்த பொண்ணை இல்லாமல் இருந்ததுதான் என்ன பண்ணுறது, ஸோ நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு சரி நம்ம ஒரு வேலைக்காரங்களை வச்சு அவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு பார்க்கணும்னு தோணிச்சு என் மேலே டவுட் வந்துடுச்சுன்னா நம்ம இதை இங்கேயே பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸையும் கழட்டு போகிறாங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது, இவங்க ஹீரோயினால் ப்ரூவ் பண்ண முடியுமா அதே பொண்ணு தான் நான் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.